இந்த சமயத்தில் சப்தகன்னியர் அல்லது சப்தமாதர் எனப்படுவோர் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆவர். உலகை இயக்கும் ஐந்தொழில்கள் புரிந்து வரும் ஆதிசக்தி எடுத்த திருமேனிகளே சப்த கன்னியர் என்றும் சப்த மாதாக்கள் என்றும் சப்த மாத்திரிகைகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் சப்த மாதாக்கள் எனவும் 7 கன்னியர்கள் எனவும் அறியப்படுகிறார்கள். தங்கள் குலதெய்வம் யாதென்று அறியாதவர்கள் சப்த கன்னியர்களை குலதெய்வமாக வழிபடும் வழக்கமும் இருந்துள்ளது. சப்த கன்னியர்கள் உருவான வரலாறு. சிவன் அந்தகாசுரன் எனும் அரக்கனுடன் போர் புரிந்தார். அப்பொழுது அந்தகாசுரனின் உடலில் இருந்து வெளிப்படுகின்ற இரத்தத்திலிருந்து அசுரர்கள் தோன்றினார்கள். அவர்களை அழிக்கும் பொருட்டு சிவன் தன் வாய் அக்கினியிலிருந்து யோகேசுவரி என்ற சக்தியை தோற்றுவித்தார். யோகேசுவரி மகேசுவரி என்ற சக்தியை உருவாக்கினார். மகேசுவரிக்கு துணையாக பிரம்மா பிராமியை தோற்றுவித்தார். விஷ்ணு வைஷ்ணவியை தோற்றுவித்தார். இந்திரன் இந்திராணியையும், முருகன் கௌமாரியையும், வராக அவதாரம் வராகியையும், சண்டி சாமுண்டியையும் தோற்றுவித்தனர் மற்றும் அவர்கள் அந்தகசூரனை அழித்தனர். சும்ப நிசும்ப என்ற அரக்கர்களை அம்பிகை அழிக்க போர் புரிந்த போது அவளுக்கு உதவியாக இத்தேவியர்கள் உற்பவித்தனர் மற்றும் அவர்களை அழித்தனர் என்று மார்க்கண்டேய புராணம் கூறுகின்றது. காளிதாசனின் குமாரசம்பவம் என்ற காவியத்தில் சப்த கன்னியர் சிவனின் பணிப்பெண்டேர் என்ற குறிப்பு காணப்படுகின்றது. சப்தகன்னியரின் தோற்றத்தினை பற்றி மற்றொரு புராண கதையில் மகிஷாசுரன் கருவில் உருவாகாத பெண்ணால் மட்டுமே அழிவு உண்டாக வேண்டுமென வரம் பெற்றிருந்தார். அதனால் தேவர்களும் முனிவர்களும் மகிஷாசுரனால் துன்பமடைந்தனர். அனைவரும் சென்று சிவனிடம் தங்களை காத்தருள வேண்டினர். உமையம்மையிடம் அனைவரையும் காத்தருள வேண்டினார் சிவன். அதனால் உமையம்மை தன்னிலிருந்து சப்த கன்னியர்களை தோற்றுவித்து மகிஷாசுரனை அழித்தார். மகிஷாசுரன் கொல்லப்பட்டதால் சப்த கன்னியர்களை கொலைபாவம் சூழ்ந்தது. அதனை நீக்க வேண்டி சப்தகன்னியர் சிவனை வேண்டினர். சிவன் கோலியனூர் எனும் தலத்தில் தன்னை வழிபட்டு வரும்படி கூறினார். சப்த கன்னியர்களை பாதுகாக்க தன்னுடைய அம்சமான வீரபத்திரனை உடன் அனுப்பி வைத்தார். இத்தலத்தில் சப்தகன்னியருக்கு தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து உபதேசம் செய்து கொலைபாவத்தினை நீக்கினார் சிவபெருமான். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.